வணக்கம் தம்பி. இந்த கிளாஸில் நம்ம லேப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட் லோட் டெஸ்ட் ஆன் டிசி சீரீஸ் மோட்டார். ஓகேயா, லாஸ்ட் கிளாஸில் ஷண்ட் மோட்டார் பார்த்தோம் இல்லையா. ஷண்ட் மோட்டரை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன ப்ரிகாஷன் சொல்லியிருப்போம்னா, நோ லோடில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் ரியோஸ்டார்ட், ஃபீல்டு ரியோஸ்டார்ட் மோட்டர் ஃபீல்டு ரியோஸ்டார்ட் மினிமம் பொசிஷனில் இருக்கணும். இது 2 ப்ரிகாஷன் சொல்லியிருந்தோம். இப்போ என்ன சொல்ல போகிறோம், என்ன படிக்க போகிறோம், டிசி சீரீஸ் மோட்டரில் எப்படி லோட் டெஸ்ட் பண்ணுறது. சீரீஸ் மோட்டரில் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சீரீஸ் மோட்டரை எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, நோ லோடில் ரன் பண்ணவே கூடாது. நோ லோடில் ரன் பண்ணவே கூடாது. எடுத்தோடனே மிஷினை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கணும், அந்த பிரேக் ட்ரம் அட்ஜஸ்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி பெல்ட்டனெல்லாம் ஓரளவுக்கு டைட்டாக வச்சுருக்கணும். மீடியம் லோடில் ஆன் பண்ணலாம், நோ லோடில் ஆன் பண்ணக்கூடாது. ஏன் சீரீஸ் மோட்டரை நோ லோடில் ஆன் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு தெரியும் இபி இஸ் ப்ரப்போர்ஷனல் டு n5. சரியா? ஸோ யூ கேன் சே யுவர் ஸ்பீட் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு இபி பை 5. ஓகேயா? இப்போது சீரீஸ் மோட்டரை பொறுத்தளவுக்கு நோ லோடில் என்ன மாதிரி ஃப்ளெக்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நோ லோட் அப்படின்னா கரண்ட் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும், லைன் கரண்ட் கம்மியாக இருக்கும். ரைட்டா? அதே லைன் கரண்ட் தான் சீரீஸ் ஃபீல்டு வழியாகவும் போகும். அப்போது லைன் கரண்ட் கம்மியாக இருந்ததுன்னா சீரீஸ் ஃபீல்டு கரண்ட்டும் எப்படி தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். சீரீஸ் ஃபீல்டு கரண்ட் கம்மியாக இருந்ததுன்னா ஃப்ளெக்ஸ் எப்படி இருக்கும், சீரீஸ் ஃபீல்டு மட்டும்தான் மெயின் ஃபீல்டே. அப்போது ஃப்ளெக்ஸ் எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஃப்ளெக்ஸு கம்மியாக இருந்ததுன்னா வாட் வில் பி யுவர் ஸ்பீட், ஸ்பீடும் ஃப்ளெக்ஸும் என்ன ப்ரப்போர்ஷனில் இருக்குது, இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனில் இருக்குது. ஸோ ஸ்பீடு ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். ஆர் யூ கேன் சே தட் ஆன் நோ லோட் எப்படி இருக்கும், வெரி ஹை ஸ்பீட் ஆர் இன்ஃபைனைட் ஸ்பீடு. உண்மையாக இன்ஃபைனைட் ஸ்பீட்லலாம் ஓடாதுப்பா. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறதுனால மெக்கானிக்கல் ஸ்டெபிலிட்டியை கொஞ்சம் லூஸ் பண்ணிடும். சீரீஸ் மோட்ரு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடும். அப்போ அது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, போல்ட்டு நட்டெல்லாம் போட்டு ஒவ்வொரு இடத்துல, அதெல்லாம் வீக் ஆயிரும், மெக்கானிக்கல் ஸ்டெபிலிட்டி லூஸ் ஆயிரும். ஓகேயா? என்ன சொல்லுவாங்க எங்கள் ஸ்டாஃப் எல்லாம், அப்படியே பிச்சுக்கிட்டு போகும் அப்படி சொல்லுவாங்க. சரியா? அந்த ரோட்டார் கலண்டு தனியாக வர்ற அளவுக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எக்ஸாக்ட் உண்மை இல்லை. நோ லோடில் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம், பயங்கர சத்தம் பயங்கர வைப்ரேஷனோட ரன் ஆகும். கொஞ்சம் நேரத்துக்கு ரன் பண்ணி சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி நோ லோடில் ரொம்ப நேரம் ரன் பண்ணால் அவ்வளோ மெக்கானிக்கல் ஃபோர்ஸை அந்த மிஷினால் தாங்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ என்ன பாடம், முக்கியமான பாடம் படிச்சிருக்கோம். டிசி சீரீஸ் மோட்டரை கனெக்ஷன்லாம் கொடுத்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதோட லோடிங் அரேஞ்ச்மெண்ட்டை செக் பண்ணணும். கொஞ்சம் ஒரு பாதி லோடு வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். லோடே இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்டார்ட் பண்ணால் தியரட்டிக்கலாக அது இன்ஃபைனைட் ஸ்பீடில் ஓடணும். இன்ஃபைனைட் ஸ்பீடில் ஓடுதோ இல்லையோ, இட் வில் ரன் அட் வெரி ஹை ஸ்பீடு. ஓகே, மெக்கானிக்கலாக அது ஸ்டேபிளாக அந்த மோட்ரு இருக்க முடியாத அளவுக்கு ஒரு ஹை ஸ்பீடில் அது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நோ லோடில் சீரீஸ் மோட்டரை யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் லெசன் சீரீஸ் மோட்டரை பற்றி. ஓகேயா? இதுதான் நம்மளுடைய சீரீஸ் மோட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டுக்கும் ஷண்ட் மோட்டர் சர்க்கியூட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சீரீஸில் இருக்கும் ஃபீல்டு, அது ஒரு வித்தியாசம். ஓகேயா? அடுத்தது 2 பாயிண்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். பேரலாக ஃபீல்டு இருக்கும்போது நமக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, இந்த இடத்துல இன்னொரு ஃபீல்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட்டு தேவைப்பட்டுச்சு அந்த ஸ்டார்டரில். சரியா? இப்போ பேரலாக ஆட் பண்ண போகிறதில்ல ஃபீல்டை, சீரீஸில் இருக்குது ஃபீல்டும் ஆர்மச்சூரும் ஒரே லைன்லேயே கனெக்ட் பண்ணால் போதும். ஃபீல்டுக்கு தனியாக ஆர்மச்சூருக்கு தனியாக டெர்மினல் தேவையில்லை. அதனால் LA லயன் அண்ட் ஆர்மச்சூர் 2 பாயிண்ட்டு தான் இருக்கும். we are going to use 2 point starter for starting the DC series motor. ஓகே, ஸோ எடுத்தோடனே கொஞ்சம் லோடு போட்டுக்கோங்க. லோடு போட்டுட்டு இந்த ஸ்டார்டரை யூஸ் பண்ணி
இந்த மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டர் ஏன் யூஸ் பண்ணணும்? டு லிமிட் த ஸ்டார்டிங் கரண்ட். ஏன் ஸ்டார்டிங் கரண்ட் ஹையாக இருக்குது? ஸ்டார்டிங்கில் பேக் இஎம்எஃப் 0வாக இருக்கும், அதனால் ஸ்டார்டிங் கரண்ட் ஹையாக இருக்குது. எப்படி லிமிட் பண்ண போகுது ஸ்டார்டர்? பை ஆடிங் சம் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இதை பற்றி டீட்டெயில்டாக ஷண்ட் மோட்டார் எக்ஸ்பிரிமெண்ட் அப்பயே பார்த்துட்டோம் இல்லையா? சரி, அம்மீட்டருக்கு ரேட்டிங் எப்படி சூஸ் பண்ணணும்? 5 HP மோட்ரு அப்படின்னா 3.7 kW வருது. நான் சொன்ன மாதிரி 16 ஆம்பியர் கிட்ட வருது. நான் ஃபுல் லோடில் யூஸ் பண்ணல, 15 ஆம்பியர் வரைக்கும் தான் லோட் பண்ண போகிறேன். அதனால் 15 ஆம்பியர் மீட்டர் போட்டுக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி ஃபியூஸ் சூஸ் பண்ணிக்கிட்டேன். வோல்ட் மீட்டர் வந்து 220 வோல்ட்டு, அதை மெஷர் பண்ணுறதுக்கு நியர்பையாக நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 300 வோல்ட் எம்சி மீட்டர் எடுத்திருக்கோம். ஏன் எம்சி மீட்ரு சூஸ் பண்ணியிருக்கோம்? எம்சினா மூவிங் காயில். ஓகேயா? அது வந்து டிசி கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காக மூவிங் காயில் மீட்டர் சூஸ் பண்ணியிருக்கோம். ரைட். லோடிங் அரேஞ்ச்மெண்ட்டு, இது 2 ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இருக்குது. இதுதான் டயக்ராம். சரியா? இதில் வந்து நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, கொஞ்சம் லோடு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். வித்தவுட் லோட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேயா? அதுக்கப்புறம் வந்து நீ வந்து அப் டு ரேட்டட் லோடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீ ஃபஸ்ட்டே ரேட்டட் லோடில் ஆரம்பித்து எது வரைக்கும் குறைச்சிக்கலாம். ஓரளவுக்கு ரொம்ப ஸ்பீடு அதிகமாக ஆகாத அளவுக்கு ஸ்பீடை கொஞ்சம் இது லோடை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி ரீடிங் எடுக்கலாம். நம்ம இஷ்டம்தான். அதிக லோடு ஃபஸ்ட்டே ஹெவியாக லோட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லோடை கம்மி பண்ணி ரீடிங் எடுக்கலாம். ஓகே, எப்படி வேணால் நம்ம ரீடிங் எடுத்துக்கலாம். நமக்கு தேவை ஒரு 5-6 ரீடிங். ரைட். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஆரம்பத்தில் ஃபுல் லோடு இருக்கும்போது ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லோடை குறைக்க ஃப்ளெக்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். பிகாஸ் லோடை குறைச்சா என்னப்பா ஆகும்? லோடை குறைச்சா இது வழியாக போகிற கரண்ட் வந்து கம்மியாகும். அதாவது இது வழியாக போகிற கரண்ட்னால் இதே கரண்ட்டு தான் சீரீஸ் ஃபீல்டு வழியாகவும் போகுது. அப்போ ஃபீல்டு கரண்ட் கம்மியாகும், ஃப்ளெக்ஸ் கம்மியாகும். ஃப்ளெக்ஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்னா ஃப்ளெக்ஸும் ஸ்பீடும் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ஃப்ளெக்ஸ் கம்மியாயிடுச்சுன்னா ஸ்பீட் அதிகமாகும். ஸோ அப்போ வந்து சீரீஸ் மோட்டரை பொறுத்தளவுக்கு லோடை அதிகப்படுத்தின அப்படின்னா கரண்ட் அதிகமாகும், ஃப்ளெக்ஸ் அதிகமாகும், ஸ்பீடு குறையும். லோடை கம்மி பண்ண அப்படின்னு சொன்னால் இந்த கரண்ட்டு கம்மியாயிரும். ஐ மீன் லைன் கரண்ட் கம்மியாயிரும். லைன் கரண்ட் கம்மியாயிடுச்சுன்னா சீரீஸ் ஃபீல்ட் கரண்ட்டும் கம்மியாகும், ஃப்ளெக்ஸும் கம்மியாகும். ஃப்ளெக்ஸ் கம்மியாச்சுன்னா ஸ்பீடு அதிகமாகும். இட் வில் பி எனார்மஸ்லி ஹை. அப்போ டிசைன் எப்படி மேடம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபுல் லோடில் ரேட்டட் ஸ்பீட் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. ஃபுல் லோடில் ரேட்டட் ஸ்பீடில் ஓடும். லோடை கம்மி பண்ணினா ரேட்டட் ஸ்பீடை விட அதிகமாக ஓடும். ஓகேயா? ஸோ இதை மேக்ஸிமம் பாசிபிள் ஃபுல் லோடில் வச்சு நம்ம பயன்படுத்தணும். அடுத்து டேப்லேஷன். ரீடிங் எடுக்கும்போது அதை டேப்லேட் பண்ணிக்கிட்டே வரணும் இல்லையா? அதே ஷண்ட் மோட்டாருக்கு யூஸ் பண்ண டேப்லேஷன் தான். ஓகே, லைன் வோல்டேஜ், லைன் கரண்ட், ஸ்பீட் டேக்கோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணணும். இது வோல்ட் மீட்டர் வோல்டேஜு, அம்மீட்டர் வச்சு கரண்ட்டு. ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ரீடிங், அது வந்து ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அண்ட் டார்க்கை மெஷர் பண்ணுறதுக்கு உதவும். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 காலம்ஸ் வந்து அப்சர்வேஷன், நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு எடுக்கிற ரீடிங்ஸ். இந்த 6th காலம்லேருந்து வர்றது டேப்லேஷன். ஓகே, இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸோட டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸ்ப்ரிங் பேலன்ஸ் 1ஓட வேல்யூக்கும் 2ஓட வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டிஃப்ரென்ஸை வந்து நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணால் ஃபோர்ஸு. ஓகேயா? நியூட்டன் மீட்டராக கன்வெர்ட் பண்ணினா டார்க்கு. அப்புறம் அந்த 2π/nt/60 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மெக்கானிக்கல் அவுட்புட் பவர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் இன்புட் பவர் வந்து நத்திங் பட் எவ்வளோ லைன்லேருந்து எவ்வளோ வோல்டேஜ் கரண்ட் எடுக்குதுன்னு நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். V/I வந்து இன்புட் பவர். அவுட்புட் பை இன்புட்டுங்கிறது எஃபிஷியன்சி. யூ கேன் கேல்குலேட். இதெல்லாம் கேல்குலேஷன். இந்த டேப்லேஷனில் வர்றதெல்லாம் பை மீன்ஸ் ஆஃப் கேல்குலேஷன் we are going to do. பியாண்ட் 6th வரைக்கும் உள்ளது, 5 வரைக்கும் உள்ளது ரீடிங். ஓகே, ஃபார்முலா திரும்பவும் ஷண்ட் மோட்டரில் பார்த்தா அதே ஃபார்முலா தான். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ரீடிங்
இது கேஜிஎஃப்பில் இருக்கும் கிலோகிராம் ஃபோர்ஸு. அதை நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 9.81 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேயா? ஃபோர்ஸை டார்க்காக மாற்றணுன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ் போடணும். ஓகேயா? ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ் போட்டால் டார்க்காக கன்வெர்ட் பண்ணிடலாம். ரேடியஸ் ஆஃப் த பிரேக் ட்ரம் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு நூலை வச்சு பிரேக் ட்ரம்மை சுற்றி எவ்வளோ நீளம் வருதுன்னு மெஷர் பண்ணிவிட்டு அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 2π போட்டோன்னா ரேடியஸ் கிடச்சிரும். ஓகே, லாஸ்ட் இதிலே சொல்லியாச்சு. இட் வில் பி இன் நியூட்டன் மீட்டர். அவுட்புட் பவர் 2π nt/60 வாட்ஸில் இருக்கும். இன்புட் பவர் எலக்ட்ரிக்கல் இன்புட்டு V/IE அது வாட்ஸில் இருக்கும். எஃபிஷியன்சி யூ கேன் ஃபைண்ட் அவுட். ஏற்கனவே நம்ம இது பார்த்துருக்கோம் ஷண்ட்டில் ஏசி டீட்டெயில்டாக. மாடல் கேல்குலேஷன்லாம் ஸ்கிப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன்ப்பா. ஏதாவது ஒரு ரீடிங் எடுத்துக்கோ. அந்த ரீடிங்குரிய ஃபஸ்ட்டு காலம் வேல்யூ வோல்டேஜு, செகண்ட் காலம் வேல்யூ வோல்டேஜு, தேர்ட் காலம் வேல்யூ கரண்ட்டு, ஃபோர்த்து காலம் வேல்யூ ஸ்பீடு, ஃபிஃப்த்து காலமோட வேல்யூ ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ரீடிங் S1 S2. இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ரீடிங் அப்சர்வேஷன். இதுக்கு மேலே வர்றதெல்லாம் கேல்குலேஷன். சரியா? இப்போ S1 S2 டிஃபரன்ஸு இன்ட்டு 9.81 போட்டால் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ் போட்டால் டார்க் கிடைக்கும். அடுத்தது அவுட்புட் பவர் வேணுன்னா 2π nங்கிறது இங்கே ஸ்பீடு, nt/60 போட்டால் அவுட்புட் பவர், VL/IL இன்புட் பவர், அவுட்புட் பை இன்புட்டுங்கிறது எஃபிஷியன்சி. இதுதான் மாடல் கேல்குலேஷன். சரியா? ஸோ எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது மாடல் கிராஃப்பா. இது வந்து டிசி சீரீஸ் மோட்டருடைய நீ கேல்குலேஷன்லாம் போட்ட இல்லையா, அதில் வச்சு கிராஃப் வரைஞ்சின்னா எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாடல். ஓகேயா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் அவுட்புட் பவர் எடுத்திருக்கோம். 9th காலமா 8th காலம். ஓகேயா? அவுட்புட் பவர் எடுத்திருக்கோம் எக்ஸ் ஆக்சிஸில். ஒய் ஆக்சிஸ் 4 ஒய் ஆக்சிஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து டார்க்கு, இன்னொன்று கரண்ட்டு, ஸ்பீடு, அப்புறம் எஃபிஷியன்சி. இதில் பாரு, எந்த கர்வுமே நான் எப்படி காமிக்கலை பாரு. ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எந்த கர்வையுமே காமிக்கலை. எல்லா கர்வையும் எப்படி காமிச்சிருக்கேன்? ஆரிஜினை விட்டு கொஞ்சம் தள்ளி காமிச்சிருக்கேன். ஏன்னு யோசிச்சுப்பார். ஆரிஜின்ங்கிறது என்னது? நோ லோடு, 0 அவுட்புட் பவர். ஓகேயா? நோ லோடில் நம்ம ரீடிங் எடுத்திருக்கோமா? எடுக்கலை இல்லையா? டிசி சீரீஸ் மோட்டருக்கு 2π nt/60 தானே அவுட்புட் பவரு. நோ லோடு வச்சோன்னா S1க்கும் S2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும். S1 S2 டிஃப்ரென்ஸ் 0 அப்படின்னா ஃபோர்ஸ் 0 தான் வரும். ஃபோர்ஸ்க்கு ஆன்சர் கேல்குலேட் பண்ணோன்னா டார்க்கும் வந்து எப்படி தான் வரும்? 0 தான் வரும். டார்க்கு 0 வந்துச்சுன்னா அவுட்புட் பவர் எப்படி வரும்? 0 தான் வரும். நோ லோடில் ரீடிங் எடுத்தால் தான் இந்த அவுட்புட் பவர் 0 அப்படிங்கிற இந்த பாயிண்ட் வந்து நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். நோ லோடில் நம்ம ரீடிங் எடுக்கலை அப்படின்னா ஆரிஜின்லேருந்து அந்த கிராஃபு ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து கிராஃபை வந்து எந்த லோட்லேருந்து நம்ம ரீடிங் எடுக்க ஆரம்பித்தோமோ அதிலேருந்து நம்ம இந்த கிராஃபு ஆரம்பிக்கும். ஓகேயா? இப்போ பாரு, எஃபிஷியன்சி ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி தான் என்னாகும்? ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பர்டிகுலர் அவுட்புட் பவருக்கு மேலே நம்ம திரும்ப லோட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா எஃபிஷியன்சி குறைய ஆரம்பிச்சிடும். இதுதான் ஆப்டிமம் அல்லது மேக்ஸிமம் எஃபிஷியன்சி பாயிண்ட்டு. ஓகே, மோஸ்ட் ப்ராப்ளி இது வந்து ஃபுல் லோடுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி மிஷின்ஸை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா? அடுத்தது வந்து கரண்ட்டு பாரு. லோடு இன்க்ரீஸ் பண்ண பண்ண கரண்ட் ஆப்வியஸாக எந்த மிஷினாக இருந்தாலும் நம்ம அவுட்புட் லோடை இன்க்ரீஸ் பண்ண பண்ண அதிகமான அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னா அதிகமான இன்புட் அது எடுத்துக்கணும். ஓகே, அப்போ லைன் கரண்ட் வந்து அதிகமாக தான் ஆகும். இது ஆப்வியஸ். ஓகேயா? லைன் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த டார்க் எக்ஸ்ப்ரெஷனை பாரு. டார்க் எக்ஸ்ப்ரெஷனில் இது வந்து லீனியராக இருக்காது. டார்க்கும் வந்து லோடு இன்க்ரீஸ் பண்ண பண்ண இன்க்ரீஸ் பண்ணுவோம், ஆனால் இது லீனியராக இருக்காது. ஒரு மாதிரி அதாவது ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட்டுக்கு ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும் டார்க்கு. அதனால் டார்க் கிராஃப் வந்து கொஞ்சம் நான் லீனியராக இருக்கும். அது மாதிரி ஸ்பீடு பாரு. அவுட்புட் பவர் 0 இருக்கிறம்போது ஸ்பீடு வந்து இன்ஃபைனைட் இருக்கிற மாதிரி இப்படி போட்டோம். அதாவது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இந்த கிராஃபை காட்டிடணும். அவுட்புட் பவர் 0வாக இருந்தால் ஸ்பீடு வந்து இன்ஃபைனைட்லி ஹையாக இருக்கும். அவுட்புட் பவர் கொஞ்சம் கூட 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 ஸ்பீடு வந்து கம்மியாகிக்கிட்டே வரும். ஓகேயா? இதுதான்ப்பா நம்மளுடைய மாடல் கிராஃப். தேங்க்யூ.